வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நாம் பார்க்க போகிற ஸ்டாக் ஜிஎம்ஆர்பி அண்ட் யூஐ. ஜிஎம்ஆர் வந்து பவர், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், எனர்ஜி போன்ற பல பிஸ்னஸ்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூடிங். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு முடிவு எடுத்துக்கலாம். நம்மளோட பென்னி ஸ்டாக் பிளேலிஸ்ட் பாருங்கள், அண்டு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் 2024 பிளேலிஸ்ட் பாருங்கள். நம்ம சிறப்பான ப்ரீமியம் பிக் ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் எடுத்து போட்டிருக்கேன், அதையும் தவறாமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் தான் உங்களுக்கு பணம் ஈட்ட உதவ போகிற சேனல். மற்ற சேனல் மாதிரி முடிஞ்ச பணத்தை பற்றி பேசாமல் அடுத்து என்ன நடக்க போகுது, என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இடம் பிடிச்சிட்ருக்க ஷேர்களை பற்றி மட்டும் இதில் நான் கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் இருக்கவங்க நான் டிஸ்க்ளைமர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டடி அண்ட் ரிசர்ச் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. ஜிஎம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் ஆல்மோஸ்ட் அபவ் ஆல் ஆவரேஜஸ், வீக்லிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லா லாங் டேர்ம் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்குது. மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட ஷேர். ஸோ அதனால் வந்து நம்மகிட்ட நிறையா கேண்டில்ஸ் கிடையாது. 2.5 years தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்து 2 year கேண்டில் தான் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 2 year கேண்டில் இருக்குது. போன வருஷம் வந்து ஒரு சூப்பர் சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. லோ வந்து 20 ரூபா 17 ரூபா வரைக்கும்லாம் கீழே போயிருக்கு. இது வந்து லான்ச் பண்ணப்பட்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 ரூபா. அந்த ஐபிஓ ப்ரைஸ்க்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். மந்த்லியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டர்னை முடிச்சிருக்கு. இது வந்து புல்லிஷ் சூப்பராக இருக்குது. கேண்டில்ஸ் எல்லாம் உடையாமல் ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஆர்எஸ்ஐயில் பார்க்கலாம். ஆர்எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் டவுன் ஆகிட்டு இப்போ மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து பவுன்ஸ் ஆக போகுது. மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்பும் கிடச்சிருச்சு. உங்களுக்கு சிறப்பான என்ட்ரி, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸில் சூப்பராக ஒரு பென்னி ஸ்டாக் வேணும்னா இது லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகேங்களா? டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புல்லிஷாக இருக்குது. சூப்பர் ஐக்கனசி படி. அடுத்து வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டெய்லியில் வந்து எல்லாம் பேரிஷன் காமிச்சிட்ருக்கு. லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து இப்போ தான் இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு முடிச்சுட்டு அப் ட்ரெண்ட் ஆக போகுது. அதுக்கான டாட்டு தான் இந்த சின்ன ஸ்கொயர். அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு. வீக்லியில் வந்து ஒரு 50% புல்லிஷ்னு காமிக்குது. பட் மந்த்லியில் வந்து 100 ஆல்மோஸ்ட் புல்லிஷ் தான். சில இது நியூட்ரல் இருக்குது, பிரேக் அவுட் இருக்குது, புல் வால்யூம் ரைசிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுது. ட்ரெண்ட் லைன்லாம் பார்க்கலாம். அடுத்து ட்ரெண்ட் லைனில் வந்து வீக்லியில் லார்ஜர் டைம் ஃப்ரேம்க்கு எடுக்கலை. உல்ஃபில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். உல்ஃபில் ஏற்கனவே பிரேக் அவுட் 30க்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லி மந்த்லி அதிலலாம் பேட்டர்ன் எதுவும் இல்லை. உல்ஃப்லேயும் நோ ரெசிஸ்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ சிறப்பான ஒரு பை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இப்போ ஒரு சிறப்பான பை இந்த இடத்துல. அதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது. டெய்லி வீக்லி கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. லார்ஜர் டைம் ஃப்ரேம் ஏன்னா நம்மகிட்ட 2 வருஷத்துக்கான டேட்டா தான் இருக்குது. அவ்வளோதான். அது லான்ச் பண்ணியே 2 வருஷம் தான் ஆகுது இந்த ஷேர் ஐபி வந்து. இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இயர்லி இந்த ஐபிஓ ப்ரைஸ் தான் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் 48. ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் வேணும்னா 48. அது கீழே ஒரு வாரம் ட்ரேட் ஆனிச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 45. அது எங்கேருந்து எடுத்தோன்னா உங்களுக்கு இங்கே வந்து 47க்கு மேலே இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 35லேருந்து 48 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட மிட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகே, சாரி, இந்த
இந்த லோ வந்து 41 வருது, 45 வரணும் இதுக்கு. ஆக்சுவலாக நான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடியே படித்து வச்சுருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது டெரைவ் பண்ணப்பட்டது தான் அந்த ஸ்டாப் லாஸ் 45, 5% 10% ஸ்டாப் லாஸ். எஸ் 45 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 48 ஐபிஓ ப்ரைஸும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேண்டலில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, ஷூட்டிங் ஸ்டார் ஆகிருக்கு. இதோட மிட் ப்ரைஸ் தான் அந்த 45. பாருங்கள், இங்கேயும் 2 கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 45 கீழே உங்களுக்கு 1 வீக் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அது பொலிஞ்சர் பேண்டோட மிட் பாயிண்டில் இருக்குது. இந்த கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, 46, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் அதே தான். ஆனால் 1 வீக் வச்சுருக்கணும். 1 வீக்குக்கு மேலே 45ல் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸிட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் டைவர்ஜன்ஸ் இருக்குது. இது வந்து நல்ல டிப், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லா வீடியோக்கும் லைக் ஃபுல்லாக பாருங்கள்.